அனைவருக்கும் இனிமையான வணக்கம். மற்றும் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியிலே மிக முக்கியமான ஒருவரை அழைத்து வந்திருக்கின்றோம். அதாவது உங்களுக்கு தெரியும், இந்த ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியிலே அரசியல்வாதிகள், நடிகர்கள், இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள், இசையமைப்பாளர்கள், இப்படி பலரையும், அது மட்டும் இல்லாமல் சட்டத்தரணிகள், அது மட்டும் இல்லாமல் விளையாட்டு பயிற்சியாளர்கள் என்று பலரையும் அழைத்து வந்த நாம் அந்த அத்தனை பேரையும் நல்வழிப்படுத்தி அந்த அத்தனை பேருக்கும் ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய ஒருவரை அழைத்து வந்திருக்கின்றோம். அப்படி என்றால் இன்றைய நிகழ்ச்சிக்கு நாம் முக்கியமாக அழைத்து வந்திருப்பது கொழும்பு 8 மெகசின் வீதியில் அமைந்துள்ள, அதாவது பொரெல்ல மெகசின் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் பிரதான குருவான விநாயகம் ஐயாவை அழைத்து வந்திருக்கின்றோம். அன்போடு ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். சரி சுவாமி, சொல்லுங்கள். இப்போ இந்த துறை, அதாவது இது கூட ஒரு துறை தானே? இது கூட ஒரு ஒரு பூஜை செய்வது, இறைவனோடு சங்கமிப்பது, இறைவனின் ஆசீர்வாதத்தை பெற்று எங்களுக்கு தருவதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. உண்மையிலேயே சொல்லுங்கள் குருக்கள் ஐயா அவர்களே, எப்போ நீங்கள் இதுக்கு வாரீங்க? அதாவது இப்படி ஒரு பூஜைகள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எப்போ நீங்கள் வாரீங்க? இப்போ வந்து எங்களை தாத்தா பூசை பண்ணுறாரு கோயிலில். தாத்தா பூசை எத்தனை வருஷத்துக்கு? கிட்டத்தட்ட இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு மேலே. அப்போ தாத்தா பூசை பண்ணும்போது நான் பக்கத்தில் நிற்கிறது நின்று, இவரை மாதிரி நாங்கள் வரணுமே, ஏன்னா அவர் அம்பாளை அபிஷேகம் பண்ணுறது, அலங்காரம் பண்ணுறது, இது எல்லாமே சின்ன வயசில் பார்த்துட்டு நான் என்ன செய்து ஒரு சின்ன ஒரு கல்லை தூக்கி வச்சுட்டு அந்த பால் எல்லாம் ஊற்றி அதுக்கு பட்டெல்லாம் கட்டி பார்க்குறது. உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கு? அப்போ கட்டி பார்க்குறது கிட்ட எனக்கு ஒரு 6 வயசு இருக்கு. 6 வயசு இருக்கு. அப்போ 6 வயசில் இதெல்லாம் எனக்கு அந்த சின்ன காலத்துலேருந்து இப்போ கேட்டெல்லாம் பழக்கவே, கேட்டு பார்த்து பழக்கம் தானே இல்லாமல் இப்போ அப்படியே அந்த அதுக்குள்ளே அம்பாள்னா ஒரு பக்தி, ஒரு ஈர்ப்பு சக்தி. அப்படியே இருக்கும்போது தான் அப்படியே இந்த தாத்தா வயசாக, அப்புறம் தாத்தாவுடைய மகன் எங்களுடைய சித்தப்பா அவர் அதை பார்க்க தோங்கினார். அப்புறம் அம்மா அதுக்குள்ளே பார்த்துனா அம்மா வயசாக வர தான் அப்போ இந்த நிலைக்கு நான் அதுக்குள்ளே என்டர் ஆகிறேன். என்டர் ஆகி அப்போ இது சின்ன வயசுலேருந்து இந்த அம்பாள் மேலே ஈடுபாடு கூட. அது திருவிழா செய்யணும், பூஜைகள் பண்ணணும், மக்கள் நம்மள்ட்ட தேடி வராங்க, அப்போ நாங்கள் அதுக்குள்ளே பக்குவமும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருக்க வேணும்னு சொல்லி அந்த சின்ன காலத்தையே நமக்கு பிடிச்ச ஒரு அம்பாள் மேலே ஈர்ப்புனால தான் இந்த இந்த துறைக்கு வரக்கூடிய. அது நான் சொல்லுவேன் வந்து வாயால் சொல்லி செய்யலாது, அம்பாள் நம்மளை தேர்ந்தெடுத்தால் தான். அதாவது 1000 பேர் இருக்காங்க, 1000 பேரில் ஒருவனை அவள் தேர்ந்தெடுத்தா அவள் வழி நடத்தி கொண்டு போவா, அது பின்னாடி நாங்கள் போனால் சரி. சரி. அப்போ நிறைய பேர் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க. இப்போ எத்தனையோ பேருக்கு சபரிமலை போகிறதுக்காக இருக்கட்டும், யாத்திரை போகிறதுக்காக இருக்கட்டும், கையில் பணம் இருந்தால் கூட போக கிடைக்காது. சிலருக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். அது உண்மையான விஷயம். அதாவது வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ கோடி பணம் வச்சிருந்தாலும் ஐயப்பனுடைய ஆசீர்வாதம் இல்லாட்டி அந்த சத்தியமாகி பொண்ணு 18ஆம் படி கனவுலையும் விதிக்கிறாது. மாலை போடுற பாக்கியம் ஐயப்பன் எங்களை அழைச்சா மட்டும்தான், எங்களை அழைச்சி ஐயப்பன் கூப்பிட்டா மட்டும்தான் சபரிமலைக்கு மாலை போடலாம். அப்படி மாலை போட்டு எவ்வளோ விதமான கோடி இந்த நாட்டு ஜனாதிபதியால் அமெரிக்கா ஜனாதிபதி இருந்தால் கூட ஐயப்பன் அழைக்காமல் ஐயப்பனுடைய விரத முத்திர மாலை களத்தில் விழ முடியாது. அதுக்கு வந்து பூர்வ ஜென்ம புண்ணியமும் ஐயனுடைய அருள். நீ இந்த வருஷம் கன்னிசாமியாக மலைக்கு வா, தொடர்ந்து 18 மலை போய் தொடர்ந்து அந்த மலை தொடர்ந்து நிப்பாட்டான் 18 முறையும் மாலை போட்டு போகிறதும் அதுவும் ஒரு பெரிய சிறப்பு தான். ஒரு மாலையோடு நிற்காமல் 18 முறையும் போகிறது, தொடர்ந்து போகிறது, அதுவும் ஐயப்பன் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதமான. அடுத்து இன்னும் ஒரு விஷயம் வந்து, இப்போ தாத்தாவுக்கு பிறகு அம்மா இதை கோயிலை வந்து பார்த்துருக்காங்கன்னு சொன்னீங்க. அப்போ அம்மா வந்து சின்னதில் வந்து உங்களை வந்து நீ கண்டிப்பாக இதெல்லாம் படிக்கணும், இந்த பூஜைகளை படிக்கணும், இந்த மந்திரங்களை படிக்கணும் எல்லாம் உங்களை சொல்லியிருக்காங்க. அம்மா வந்து உண்மைக்குமே முதல்ல நல்லா படி தான் சொன்னான். நல்லா படி சொல்லி சொன்னான். ஆனால் அந்த அன்பான்மையில் ஈடுபாடு சக்தி வந்து அந்த அதுக்குள்ளே என்ன கொண்டு போயிடுது. அப்போ பள்ளிக்கூடம் போனாலும் அங்கே வந்து எல்லாம் முடிஞ்ச வந்து அந்த அம்பாளுக்கு தொண்டு செய்யணும், அம்பாள் பூசையை பண்ணணும், இந்த ஒரு நோக்கம் வந்து நல்லாவே வந்து மனசுக்கு ஆழமாக பதிஞ்சாச்சு. அதாவது அந்த நோக்கத்தை எது கொண்டு நான் மாற்ற இல்லை. அதாவது அப்பா அவங்க எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணதை வந்து கிடைச்ச நேரம் இன்ஜினியருக்கு படிக்க வைக்கணும். ஆனால் அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் அந்த அம்பாள் மேலே உள்ள ஈர்ப்பு சக்தி இந்த பூஜை புனஸ்காரங்களை பண்ணுவோம், அம்பாளோட ஐக்கியமாகிடுவோம், அம்பாக்கிட்டே இருப்போம். அப்படி ஒரு உணர்வு உள்ளு. அப்படி வரப்போய் தான் அப்போ அப்புறம் அம்மா சொன்னா, இது கற்கிறது ஒழுங்காகவே முறையாகவே கற்றுக்குவோம். அப்போ ஆராமி ரோட் குமார் ஐயா கல்பத்து வைரவர் கோயிலில்
பிரதான பூஜகராக இருந்தார். அப்போ ஐயா கிட்ட போய் அந்த வேத மந்திரங்களை படிச்சுட்டு ஒரு பூஜை எப்படி நாங்கள் பண்ணணும், இப்படி ஒரு முறையாக அதை பண்ணணுமான்னு அப்படி ஐயாட்ட கேட்டு சில விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு தான் இது மட்டும் நான் ஒரு விஷயம் பண்ணுறதா, ஐயா அதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா, பெரியவங்களுடைய ஆலோசனை இல்லாமல் அது எதுவுமே இது மட்டும் நான் பண்ணுறது இல்லை. சரி, அது நான் ஒரு கோட்பாடாக வச்சுருக்கிறேன். பெரியவங்களுடைய ஆலோசனை கண்டிப்பாக நிச்சயமாக எதை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த பெரியவர்கள் முன்னோர்களது, அதாவது முதியவர்களது, அதாவது முதியவர்களது அவர்களுடைய அனுசரணையும் அவர்களுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் நாங்கள் எதையுமே முன்னெடுக்க போவதில்லை. கண்டிப்பாக. ஆனால் அப்போ அது ஒரு குருக்களாக இருந்துட்டு நீங்கள் இன்னும் அதை பின்தொடர்றது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை, ஒரு பெரிய விஷயம் அது. ஏன்னா என்னை பொறுத்தவரை நான் ஒரு விஷயம் செய்யும்போது ஒரு முறைக்கு 10 முறை யோசிச்சு கொள்ளுவேன், கேட்டுட்டு நான் அது செய்ய போகிறது சரியா பிள்ளையா. அப்போ குரு அதை எது செய்ய சொல்கிறாரோ அதை பயப்படாமல் செய்யலாம். ஏன்னா எனக்கு தெரியும் இந்த குரு என்ன கஷ்டத்தில் தள்ள மாட்டார், விட மாட்டார். அப்போ அது செய்கிறது சரியா பிள்ளையா, ஐயா அப்படி செய்யலாம் சரியில்லை, அதை நீ போகாத வேணாம்னு சொன்னால் அது எவ்வளோ கொடுத்தாலும் நான் அது போகிறதும் இல்லை, அதை இது படுத்துறதும் இல்லை. ஆனால் குரு சொல்லி கொடுத்துற உபதேசம் தான் அம்மாவும் அப்பாவும் குருவும் என்ன சித்தப்பாவும், காசுக்கு போகாத. சித்தப்பா தான் உங்களோட குரு, சித்தப்பா தான் முதல் குருன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் தான் எனக்கு எல்லாமே கிட்ட இருந்து. சித்தப்பா கிட்டத்தட்ட அவருக்கு எனக்கு ஒரு 7 வயசு, அவருக்கு ஒரு 12 வயசு. அப்போ அந்த ஒரு போட்டிக்குள்ளே இருந்துச்சு. அப்போ சித்தப்பா தான் அந்த ஒரு வழி நடத்தினது. இப்படி தான் அந்த பூஜைகள் அம்பாள் அலங்காரம், வேறு ஒன்றும் இல்லை, அம்பாள் அலங்காரம் தான் அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே ஆரம்பித்தது. அப்போ அப்படி வரும்போது நம்ம இங்கே கோயிலுக்கு பூஜை பண்ண குமார் ஐயா வரார். அவர் தான் நாங்கள் முதல் கண்டார் ஐயா எந்த வயசுக்கு. அதுக்கு எத்தனை ஐயர்மாரில் வந்து பூஜை பண்ணி சின்ன வயசு தெரியல. அவரை கண்டிச்சிருக்க ஒரு சகோதரன் மாதிரியே இன்றைக்கும் ஒரு குரு தான். அப்போ இவங்க எல்லாமே எனக்கு சொல்கிறது என்ன கேட்டால் சொன்னால், காசுக்காக விநாயகம் ஐயா போகாதீங்க. அதே மாதிரி நான் இன்றைக்கி எந்த பூஜைக்கு போனாலும் விருப்பமான கணக்கு வைங்க, இந்த கணக்கு பேசி எந்த பூஜைக்கு நான் போனதும் இல்லை, நீங்கள் வந்து பொருளில் விசாரித்தாலும் சரி தான், தேவட உடையில் விசாரித்தாலும் சரி தான் சொல்லுவாங்க. அந்த காசை பயன்படுத்தி நான் அன்றைக்கி போகிறது இல்லை. என்னை பொறுத்தளவு அம்பாளே சரணன்னு சொல்லி நான் இருக்கிறேன். ஆனால் எனக்கு உண்டான வேலை அவ்வளவும் அந்த அம்மா செஞ்சு கொண்டு தான் இருக்காங்க. முத்துமாரி அம்மா செஞ்சு கொண்டு தான் இருக்காங்க. இடப்பட்ட காலத்தில் பிரத்யங்கரா தேவியை நான் பிரத்யங்கரா தேவியை பார்க்குறேங்க. ராஜகிரி சுவாமி கனகரட்னம் சுவாமி அவர்கள் தவறிட்டார். அவர் மூலியமாக தான் அந்த பிரத்யங்கரா தேவி வழிபாட்டுக்குள்ளே நான் போகிறேன். அப்போ அவர் ஆலயத்தை போக கேட்குறேன், அம்மா அந்த ஒரு சுவாமி சிங்கத்தில் இருக்க சாமி இது யார்? அப்போ ஒரு 12 வயசு இருக்கும். இது பிரத்யங்கரா தேவி. பார்க்க வித்தியாசமாக இருக்குது. சிங்கத்தை மேலே உட்காந்து சிங்கத்தில் மேலே சிங்கமான முகம், இது அப்போ சிங்கமா அப்படி. அப்போ சுவாமி சொன்னார், சிங்கம் எல்லாம் இல்லை, இது பிரத்யங்கரா தேவி சொல்லக்கூடிய ஒரு மகாசக்தி, வைப்ரேஷன். அப்போ இந்த அம்பாளில் வத்தல் காஞ்ச மிளகாய் போட்டு அம்பாளை ஹோமம் பண்ணுவாங்க. அது ஒரு காரசரி வராது. இங்கே இப்படி பக்கத்தில் நின்றாலே கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோ கொச்சிக்காய் கொண்டாந்து காஞ்ச செத்த மிளகாய் கொட்டினா ஒரு காரமும் வராது. இது உங்களுக்கு இப்பயும் எங்கள் ஆலயத்தில் அமாவாசைக்கு, எந்த அமாவாசைக்கும் சரியாக பின்னேற 4 மணிலேருந்து இந்த பூஜை துவங்கும், ஹோமம் பண்ணுவோம். அப்போ சுவாமி இந்த அம்பாளுடைய சக்தியை பற்றி சொல்லும்போது அது எனக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி. அதுக்குள்ளே இப்படி ஒரு விஷயங்கள் இருக்கா இவக்குள்ளே இந்த அம்பாள் சக்தி இருக்கா? ஏன்னா இப்போ நான் பார்த்து சிங்கத்து மேலே உட்காந்துருக்கான், இதுதான் கேட்ட கேள்வி. இப்போ அப்படி ஒரு அம்பாள் நான் பார்த்ததே இல்லை. ஒரு உக்ரமான பார்வையும் ஒரு கம்பீரம், ஒரு கம்பீரத்துனால ஒரு கட்ஸ் ஒன்று பார்க்க அம்பாளை பார்க்கல ஒரு ஈர்ப்பு சக்தி. இப்போ அவர் அந்த சுவாமியும் அப்படியே தான் இருப்பார், சும்மா ஒரு சிங்கம் மாதிரி தான் பேர் போன சுவாமி. ராஜகிரி கோயிலே சிங்கள எங்களுடைய சகோதரர் அவர் தவறிட்டார். அவர் அடிக்கடி போய் அந்த சாமியினுடைய அவருடைய சகல தனிப்பட்ட விஷயங்களே அந்த சாமி தான் சொல்லுவார், இது இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க. சுவாமி உண்மைக்குமே பிரத்யங்கரா வழிபாடில் அவரை நமஸ்கரிக்கணும். ஏன்னா அவர் தான் எனக்கு பிரத்யங்கரா வழிபாடில் குரு. அந்த வீட்டுக்கு போய் எதுவும் செய்யக்கூடிய பாக்கியம் இப்போ மட்டும் இருக்குது. அப்போ சுவாமி சொன்னாலும் பிரத்யங்கரா அம்பாளை வழிபடுறது இருந்தால் காசுக்கு நீ போகக்கூடாது. அதாவது 2வது குருவும் சொல்கிறார், காசுக்கு போகக்கூடாது, அம்பாளை நீ நேர்த்தியாக வழிபடலாம். அப்போ ஒரு அமாவாசை அன்னைக்கு சுவாமி எனக்கு தண்ணி தெளிக்கி குரு உபதேசம் கொடுக்குறார். பிரத்யங்கரா மூல மந்திரத்தை சும்மா பண்ணலாம், பிரத்யங்கரா வழிபாடு சும்மா பண்ணிடலாம், ஐயப்பன் மலைக்கு போடுற மாதிரி தான், குரு இல்லாமல் பண்ணிடலாம். அப்போ குரு உபதேசங்கள் எனக்கு கொடுத்து அவர் அதை எனக்கு வழி நடத்துகிறார். அப்போ அந்த ஆலயத்தில் இருந்தார் கபாலி அண்ணா அவரும் ஐயா தான். அப்போ அவர் சொல்லிட்டார், முத நான் எடுத்து வச்சது குருவில் ஆசனத்தை தான் உபதேசம் கொடுத்த அன்னைக்கு. அப்போ குரு உபதேசம் பண்ணுறார், இதை நீ செய்யும்போது ஒழுங்காக செய்யணும் சாமி, அப்படி இல்லாட்டி
இது சரியான பலன் தராது. அப்போ நான் கேட்டேன், சாமி இந்த பலன் எப்போ வரும் எனக்கு, இது கேட்கணுமா இல்லையா? ஆமாம் ஆமாம், எப்போ வரும் இந்த பலன்? உபதேசம் கொடுத்தாச்சு. ஆனால் அம்பாள் வந்து பிரத்யங்கரா தேவி வந்து அந்த இந்த என்னுடைய உபாசனையை அம்மா ஏற்றுக்கொண்டாளா? குருவான் என்ற இடத்துல சொன்னார், உன் உபாசனை இன்றைக்கு பூர்த்தி ஆகுதோ அன்றைக்கு ஒன்று அம்பாலே தேடி வருவா. அந்த அம்பாலே தேடி வருவா. இப்போ நான் இருக்கிற சின்ன ஒரு இடம், அதுக்குள்ளே அம்பா தேடி வர வாய்ப்பே இல்லை. கிட்டத்தட்ட 18 வயசு ஆகுது. ஒரு சிங்கள ஆக்கள் வராங்க, கோயிலுக்கு வராங்க. மகனை சுகமில்லை, மகனை சீரியஸ் கட்டிப்பில் சாமி ஒரு அம்பாளை தீர்த்தந்தாளிங்களான்னு. அப்போ முத்துமாரியம்பாட்டுக்கு பிரத்யங்கரா மந்திரம் சொல்லி கொடுத்துட்டு அவங்க ஒரு காணி கட்டுறாங்க. அம்பாள் சூளத்தில் என்ன சாமி இன்னைக்கு என்ன குறையாக இருந்தால் சிங்கித்தாரம் சொல்லி காணிக்க கட்டு. அப்போ என்ன வாயில் சும்மா வந்துட்டு இந்த மகன் சுகமாகனா பிரத்யங்கரா செலவு இல்லை, முடிஞ்சால் கொண்டாந்து எடுத்து கொண்டாந்து தாங்க. ஆனால் டாக்டர் கைவிட்டாச்சு. டாக்டர் கைவிட்டார். ஐசுல ஒரு கிழமையாக பேச்சு மூச்சு இல்லை. அது காணிக்க கட்ட நேரம் இல்லாட்டி அம்பாடு சக்தியோ, அம்பாடு சக்தி தான் நான் குழன்றேன். ஒரு கிழமை பேச்சு மூச்சு இல்லை, ஜாதகங்களையும் கைவிட்டாச்சு. காணிக்க கட்டி மறுநாள் பொடியன் கண் திறந்து பார்த்து எழும்பி உட்காந்தாச்சு. சரியா 8ஆம் மாதம் திருவிழா, 6ஆம் மாதம் காணிக்க கட்டுறாங்க. 7ஆம் மாதம் கடைசியில் அம்பாளை அவங்களே ஆர்டர் பண்ணி போட்டோன்னு கேட்டாங்க. வந்து 7ஆம் மாதம் ஆர்டர் பண்ணி அந்த அம்பாளை வந்து 8ஆம் மாதம் திருவிழாவுக்கு கண்ட கொடுத்தாச்சு. அப்போ குருநாதா பிரத்யங்கரா சுவாமி வந்தாச்சு. இன்றைக்கும் உபாசனை பூர்த்தி ஆகிட்டுது. 12, 13, 14, 15, 16, 17, 18 7 வருஷத்துக்கு அப்புறம் உண்ட உபாசனை பூர்த்தியாச்சு. இனி நீ தாராளமாக அம்பாளை வழிபடலாம். சரி சரி. இதுதான் அந்த வழிபாடுகளில் கூட, அதாவது நான் என்ன பொறுத்தளவு குருவுடைய ஆசைகள் இல்லாமையோ, குரு இல்லாத வித்தை வெறும் வித்தை, அது ஒன்றுக்குமே எடுக்கலாது. கண்டிப்பாக குரு ஒருத்தர் இருக்கணும் நமக்கு வழிகாட்டுறது. நமக்கு இடம் தவறும் நேரம் நம்மளை தாய் தந்தை மாதிரி அந்த குருவும் நிற்கணும். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை.